السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஸலவாத்தை அதிகமாக ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஆசைப்பட்ட விடயத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான், கஷ்டங்களை நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த ஸலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நாட்களிலே மிகச் சிறந்த நாள் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த கண்ணியமான நாள் இந்த ஜும்ஆவுடைய நாள். அசருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்திலே இந்த ஸலவாத்தை ஓதுவோம். யார் பிறருக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறாரோ, தன்னுடன் இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்காக யார் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்களோ, அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அவருக்கும் வழங்குகின்றான். உதாரணமாக, ஒருவர் இன்னும் ஒரு மனிதனுடைய சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதனை இவருக்கும் வழங்குகின்றான். அதே போன்று இன்னும் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களுக்காக ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்கின்றார் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஸலவாத்திலே மிகவும் சிறந்த ஒரு விடயம் என்னவென்றால், நாம் முழு மனித சமுதாயத்திற்குமாக இந்த ஸலவாத்திலே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று வரக்கூடிய ஸலவாத்.